நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024-25 வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் 119 நாள் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. அதுவும் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்துலேயும் வக்கரம் அடைய போகிறாரு. நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம், குரு பெயர்ச்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்கிறீங்க, அதனால் எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம். பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. குரு வக்கரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறைகிறது தான் குரு வக்கரம். அதே மாதிரி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவானும் வக்கரமடைய போறாரு. சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி, தர்மத்துக்காக துணை நிற்கக்கூடியவர். இப்படி இந்த 2024 முடிகிறதுக்குள்ள குரு வக்கரமும் சனி வக்கர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போகிறோம். வாங்க. அன்பான மீன ராசிக்காரர்களே, அக்டோபர் 9ஆம் தேதி வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். மீன ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான். மீனத்துக்கு 3ஆம் வீடான ரிஷப ராசியில குரு பகவான் இப்போதைக்கு இருக்கிறாரு. மீனத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மீன ராசியில உள்ள ராகுவ குரு பகவான் பார்க்கறாரு. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஒருவருக்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு, தர்ம சிந்தனை, கௌரவம் தருவதில் எல்லாத்துலேயுமே குரு பகவான் தான் உங்களுக்கு முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவானுக்கு தான். இதனால எதிர்பாராத நன்மைகள், திடீர் திருப்பங்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு உரியவராக குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 7, 9, 11ஆம் இடத்துல பார்க்குது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது மனைவி, தொழில், கூட்டாளிகள் இதெல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த வழியில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தலாமோ அந்தளவு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. மனைவியாளன்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் அனாவசியமான செலவெல்லாம் செய்ய மாட்டாங்க. எந்தளவு சிக்கனமாக இருக்கணுமோ அந்தளவு சிக்கனமாக இருப்பாங்க. உங்களுடைய தொழிலுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. தொழிலில் இதுவரைக்கும் கூட்டுத்தொழில் நடத்திட்டு இருந்தவங்கெல்லாம் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்து தொழில் கூட்டாளிகளோடு எந்தளவு நல்லபடியாக தொழில் நடத்த முடியுமோ நடத்துவீங்க. மருந்து, மருத்துவம், அரசு துறையில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியிலலாம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். நஷ்டமான பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் திருப்பி கிடைக்கும். களவு போன பொருள் ஏதாவது சேரலாம். பொன் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம். செல்வாக்கு மிக்க மனிதர்களோட நட்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். தாயாரின் மீது அதிகமான அன்பு அப்படிங்கிறது இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தெய்வீகத்தில் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா, குடும்பத்தோடு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது இதெல்லாமே செய்வீங்க. முன்னோர் சொத்துக்களை பெறுவதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. இல்லை புதுசாக தொழில் நடத்துவீங்க. இல்லை அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கறது, பாகப்பிரிவினை செய்துக்கிறது இதெல்லாமே இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் செய்துக்கலாம். வெளிநாடு செல்லுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கிடைக்கிது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதுக்கு முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியை மீண்டும் தொடங்கலாம். நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். அரசு வழியில் உயர் பதவிகள்லாம் கிடைக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் தீர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உடல்நல பிரச்சனைகளுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தின் மூலம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மீனராசிக்காரர்கள்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. 1008 தடைகள் அப்படிங்கிறது திருமணத்தில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த தடை அப்படிங்கிறது நீங்கி
திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. வியாபாரம் தொழில் எல்லாமே ஓரளவு நல்ல முன்னேற்றத்தோடு நடக்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டம். குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா 7, 9, 11 இடங்களை பார்க்குது. வேலைவாய்ப்பு விஷயத்தில் அதிகமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, பூர்வீக சொத்து பரிமாற்றம் இதெல்லாமே கொண்டு வந்து சேர்க்க போறாரு குரு பகவான். புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். 9ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவானோட பார்வை பார்க்கறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி இது எல்லாமே உண்டு. குரு பயிற்சியில மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்பட்டாலும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வந்து வக்ரம் அடைகிறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படும் இடத்துக்கு தான் பலன் அப்படிங்கிறது அதிகமா உண்டு. குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் ஏதாவது மனதில் குழப்பம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது குறையும். கவலைகள் அப்படிங்கிறது குறைஞ்சி நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வேலையிலெல்லாம் புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக தான் இருக்கும். அதே மாதிரி தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவு உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் மீனராசிக்காரர்கள். வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்திலலாம் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண நிச்சயம், திருமணம் இதெல்லாமே நடக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். நிலம் வீடு வாங்கும் போதெல்லாம் அதற்குரிய ஆவணங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு வாங்குங்க. வண்டி வாகன யோகம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது தேவை. குடும்ப உறவுலெல்லாம் அவ்வப்போது ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வார்த்தையை கொட்டாமல் அளவாக பேசுகிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கவனமாக இருக்கணும். விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ஒருபுறம் நல்லதை கொடுத்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதால, அதுவும் 2ஆம் சுற்றாக இருந்தால் பரவாயில்ல, முதல் சுற்றாக இருக்கிறவங்களாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். நம்ம ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் முடிவெடுக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, 3ஆம் இடத்துல குரு பகவான் வராரு, உங்களை முடக்கி விட போறாரு அப்படின்னு. உங்கள் ராசிநாதனே குரு அப்படிங்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சியைத்தான் கொடுப்பாரு, ஒழிஞ்சி முடக்கி விடுவார் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். பண வரவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை எல்லாத்தையுமே வாங்க போகிறீங்க. இனிமேல் வெளிநாடு செல்ல விசா அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது, இனிமேல் கிடைக்கும். புது வாகனம், புது வண்டி, புது வீடு இது எல்லாமே அமைய போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களிடம் மறைஞ்சிருந்த திறமைகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதாக இருந்தாலுமே வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி. திட்டமிடாமல் செய்யும் விஷயங்களால் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படலாம். சின்ன சின்ன வேலைகளை கூட முதல் முயற்சியிலேயே உங்களால் முடிக்க முடியாமல் போராடி தான் நீங்கள் முடிக்க வேண்டியிருக்கும். மற்றவர்களோட பேச்சை கேட்டு அவசர முடிவுகள்லாம் எடுக்க வேண்டாம். மாமனார் மாமியார் வகையிலெல்லாம் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வந்து போகலாம். புதிதாக முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகளும் பயணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீண் விவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்குங்க. முன் கோபத்தால் நல்லவர்களோட நட்பை இழக்க வேண்டாம். அதனால் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். மருத்துவரோட ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். உணவு விஷயத்திலெல்லாம் மீனராசிக்காரர்கள் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. தினசரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இது எல்லாத்தையுமே செய்துட்டு வாங்க. பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனத்தோடு இருக்கணும். வெற்றுத்தாளில் கையெழுத்து போட்டு சிக்கிக்கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கவனமாக இருக்கணும். வியாபாரத்திலலாம் பழைய தவறுகள் அப்படிங்கிறது நிகழாத வண்ணம் பார்த்துக்குங்க. உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தா போல உங்களுடைய தொழில் பங்குதாரராக ஒருவர் வருவாங்க, அவரை நீங்கள் சேர்த்துக்குங்க, நல்லது. உத்தியோகத்துலலாம் அலட்சிய போக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மூத்த அதிகாரிகள்லாம் உங்களுக்கு முக்கியம் தருவாங்க. அப்படி தரும்பொழுது அந்த அவங்க தரக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தவறான பாதைக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த குரு வக்ரம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் உங்களை தொடர்ந்து வெற்றி பாதையில் தான் பயணிக்க வைக்க போகிறாரு இந்த குரு பகவான்.
தான். உங்களால் முடியும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு.